நான் மறுபடியும் வந்துட்டேன். என்னைக்கு அது நேற்றுக்கு எங்கள் ஜிகிட்ட அப்படி பேசினல, எங்கள் ஜி யார் இந்த பொண்ணு, அந்த பொண்ணை உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி வா என் கூட எங்கள் ஜிகிட்ட போ. சரி இரு கூப்பிட்டு வரேன். வாமா, நேற்றுக்கு பேசினதே என்னால் தாங்க முடியல. நீ என்னோட டீமுக்கு செலக்ட் ஆகிருக்க. எது டீமுக்கா? நான் இப்படி அது முடியும்? சான்ஸே இல்லை. என்னை கேன்சல் போடுங்க, எல்லாம் என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க. ஏன்னா நான் ஜியே இல்லை. ஐயோ அவளை பார்க்கக்கூடாது, கண்ணை மூடு. ஐயோ என்னாச்சு? மிஸ்டர் கேட் வந்துட்டீங்களா? யார் இந்த மிஸ்டர் கேட்? அதை இப்போ சொல்றது இல்லை. யார்டி அந்த மிஸ்டர் கேட்டு? வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டே இருக்காங்க. அவங்க தான் பல கோடி வருஷமா எங்களுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு சாப்பாடுக்கு எதுக்குமே வழி இல்லை. அப்போ அவங்க மிஸ்டர் கேட்டுன்னு உலகத்துக்குள்ளே வந்தாங்க. நாங்கள் அவங்கள நம்பவே இல்லை. அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம்? இப்படி தான் ஒரு சின்ன குழந்தை மிஸ்டர் கேட் கிட்ட போய் உதவி கேட்டுச்சு. அதுக்கு அந்த மிஸ்டர் கேட் வீட்டை எழுதி கொடுத்துட்டார். அவ்வளோ நல்லவங்களா? அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி. என்ன கதையை கேட்க பயமாக இருக்கா? இன்னொன்று இருக்கும். அந்த மாஸ்டர் பட்டி கதையை சொல்கிறேன். அவன் எதுக்கு நம்மளை பார்த்தானா கண்ணா போடணும்னு தெரியுமா? முன்னொரு காலத்தில் அவனும் ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான். திடீர்னு மிஸ்டர் கேட்டுக்கும் அவனுக்கும் ஒரு ஃபைட் வந்தது. அந்த ஃபைட்டில் அவன் ஒரு மேஜிக் கல்லில் போய் மோதிட்டான். அந்த மேஜிக் கல்லில் ஒரு ஷைத்தான் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த ஷைத்தான் இவன் முட்டின உடனே அது அவன் மண்டையுள்ள போயிடுது. அன்னையிலேருந்து அவன் ஒரு நாள் அவனை நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே என் கண்ணெலாம் நடுங்கிருச்சு. ஏன்னா என் ஆல்ரெடி என் உடம்புலாம் அரைச்சிருச்சு அவனை பார்த்த உடனே. அதனால தான் சொல்கிறேன், அவன்கிட்ட வந்தானே அவளை பார்க்கக்கூடாது, கண்ணா முடியணும்னு. இவ்வளோ நடந்துதா? சரி எங்கள் ஊருக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. பாய்.